வீடுகளுக்குள் அடைபட்டு கிடந்த பெண்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க நீண்ட நெடிய போராட்டங்கள் நடைபெற்றன. அதன் பலனாகத்தான் இன்று விண்வெளி வரை அனைத்து துறைகளிலுமே பெண்கள் கோலோச்சி வருகின்றனர். பெண்கள் என்றால் சிறு சிறு விஷயங்களை பார்த்து கூட பயப்படுவார்கள் என்ற கருத்து ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போது அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அனைத்து துறைகளிலுமே சாதனை படைத்து வருகின்றனர். அந்த சாதனையாளர்கள் வரிசையில் இணைந்திருக்கிறார் 24 வயது நிரம்பிய முதுகலை பட்டதாரியான விசுவாசமேரி. பட்ட மேற்படிப்பு முடித்துவிட்டு அலுவலக வேலைக்கு செல்வோர் மத்தியில் ஆம்புலன்ஸ் வேலைக்கு செல்ல உள்ளார் இவர். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே மேல புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அலெக்ஸ் முத்துபுஷ்பா தம்பதி. இவர்கள் இருவருமே மாற்றுத்திறனாளிகள். இவர்களின் மூத்த மகள் விசுவாசமேரி. சிறுவயதில் இருந்தே வாகனம் ஓட்டுவதில் அலாதி பிரியம் கொண்டிருந்த இவர் கியர் வண்டி முதல் கனரக வாகனங்கள் வரை ஓட்ட பயிற்சி பெற்றார். தனக்கு பிடித்த ஓட்டுநர் வேலையை சேவையுடன் சேர்த்து செய்யும் வாய்ப்பும் விசுவாசமேரிக்கு தற்போது கிடைத்துள்ளது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நேர்காணலுக்கு சென்ற தன்னை ஆண்கள் அலட்சியத்துடன் பார்த்தாலும் பெண்மையின் வீரத்தை தனது செயலில் காட்டி அதிகாரிகளின் பாராட்டை பெற்றிருக்கிறார் விசுவாசமேரி. இந்த செப்டம்பர் 6 போட்டிருந்தாங்க முன்னீர் பள்ளம். போகும்போது அந்த அட்மாஸ்பியருக்குள்ள போகும்போது நான் என்ன பண்ணேன், கேர்ள்ஸ் சைடு தான் போய் உட்கார்ந்துருந்தேன். அவங்க எல்லாரும் கேட்டாங்க, நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க, நர்சிங்கான்னு கேட்டாங்க. இல்லை, நான் பைலட். என்னது வண்டி ஓட்ட வந்திருக்கீங்களா, உங்களுக்கு இதை பார்த்தா பயமா இல்லையான்னு நிறைய பேர் கேட்டாங்க. இல்லை, எனக்கு என்ன தெரியுமோ அதை தானே நான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எக்ஸாம் எழுதும்போது ஒரு லேடி பைலட் வந்திருக்காங்கன்னு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கூட ரொம்ப என்ன சொன்னாங்கன்னா ப்ரைடாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. இன்டர்வியூவில் ரொம்ப லவுடாக பேசுங்க, நீங்கள் சத்தமாக பேசினாதான் க்ரௌடு உங்களை சுற்றி இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதை எல்லார் முன்னாடியும் நான் அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்ரையல் போயிட்டு இருந்தாங்க. நம்ம எப்படியும் ஃபெயில் தான் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தேன் ரொம்ப பயத்தோட. அதுக்கப்புறம் அந்த சார் இல்லைம்மா உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ட்ரையல் கொடுத்தாங்க. ட்ரையல் கொடுக்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி ஓட்டுங்கம்மா அப்படின்ட்டாங்க. நானும் மூமெண்ட் பண்ணி காமிச்சேன். அவங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படிதான் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். ஆபத்தான ஒரு வேலைக்கு மகள் செல்கிறார் என எந்தவித கவலையும் இல்லாமல் நிதானமாக இருக்கும் அலெக்ஸ் தனது மகள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறார். ரொம்ப சந்தோஷம். அந்த உயிரை எவ்வளவு குயிக்கா நீங்க போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு நல்ல விவரத்தை நான் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். யாரா இருந்தாலும் தான் அம்மா அப்பா மாதிரி பார்க்கணும், அம்மா அப்பா முடியாத ஆடு, அதே மாதிரி செயல்படணும்னு சொல்லியிருக்கேன். சின்ன பிள்ளையில வச்சு அவள் கொஞ்சம் மோட்டார்ல கொஞ்சம் ஆசை, பைக்கு கீரை வண்டி அவளே ஓட்டி பழகினேன். பிறகு ஏஜ் வந்தோடனே எனக்கு லைசன்ஸ் போட்டு தாங்க பாடினா. அதுக்கப்புறம் லைசன்ஸ் போட்டு கொடுத்தேன்னா 2 வருஷம் அப்படி சும்மாவே இருந்தால் அப்புறம் பேஜ் போடுங்கப்பா அப்படின்னா. பேஜ் போட்டுக்கும்போது போட்டுக்கிட்டு இருக்கும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் லாரியை கொண்டு வந்துட்டான் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு. அவன் மகா பெரிய டிரைவருங்க காலையில் அதை ஓட்ட சொன்னா அதே ஒரு 7-8 கிலோமீட்டர் ஓட்டினான். அது என் மகளுக்கு ஹெவி எடுக்கணும்னு ஆசை வந்துக்கிட்டு ஹெவி எடுத்து கொடுத்தேன். பிறகு இவங்க மேடம் ஒரு மேகி மேடம் இருந்தாங்கல்ல, அவங்க ஐஆர்டி லைசன்ஸ் அங்கே பஸ் ஸ்டாண்டில் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு 40,000 ரூபா செலவு பண்ணி எடுத்து கொடுத்தேன். இருந்தாலும் கடவுளுக்கு அவளுக்கு ஒரு மோட்டார்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஐயா, அதுக்காக அது செய்ய. எனக்கு ஒரு ஆசை, அவள் ஏசியே ஆகணும்னு ஒரு ஆசை தான், அவளுக்கு வக்கீல் ஆகணும்னு ஒரு ஆசை. 2மே தவறி போச்சு. இருந்தாலும் இப்போ அவள் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சு பட்டதாரியா இருக்கா. தனது தந்தையால் தான் இந்த வேலைக்கு தைரியத்துடன் செல்வதாக விசுவாசமேரி கூறினாலும் பெற்ற மனம் பித்துதானே. விசுவாசமேரியின் அம்மாவுக்கு சற்று பயம் இருந்தாலும் தன் மகளின் ஆசையை மனதார ஏற்றுக்கொண்டுள்ளார். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க கால் விளக்காது, எனக்கும் கால் விளங்காது, நாங்கள் எப்படி பிழைக்க போகிறோம் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது நல்லா வீட்டுக்காரங்க நல்லா வியாபாரம் பார்ப்பாங்க, பிள்ளைகள் நல்லா வளர்ப்பேன். பிள்ளைகள் வெளியே ஸ்கூலுக்கு போனாலே பிள்ளைகளுக்கு ரொம்ப சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுவேன். எனக்கு படிக்க தெரியாது, அதனாலும் என் பிள்ளைய படிக்க ஆசைப்படுவேன். ஆனால் ஒன்றா சொல்லிக் கொடுத்து அப்படி கிட்டே இருந்தே பிள்ளைய சொல்லிக் கொடுப்பேன். அவங்க சொல்லிட்டப்போ எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடம் தான். எனக்கு எதுவும் பிடிக்காது, வண்டி ஓட்டுறது எனக்கு பிடிக்காது. அவன் சரிம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லுதா. சரி சந்தோஷமாக போயிட்டு வாம்மா அப்படின்னு சொன்னேன். எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிடுவேம்மா, ரேசா எந்த காயினாலும் டக்குன்னு தூக்கி போட்டு கொண்டு போயிடுவா ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கே உடம்பு சரியில்லைனாலுமே கொண்டு போயிடுவா.
ஹாஸ்பிட்டலில் யாருக்கு எப்பா உடம்பு சரியில்லைனாலும் உடனே கார் எடுப்பா, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு போயிடுவா. அதிவேகமாகவும் வெகு சாமர்த்தியத்துடனும் அதே சமயம் மிகுந்த பொறுப்புடனும் இயக்க வேண்டிய வாகனங்களில் ஒன்று ஆம்புலன்ஸ். இதை பெரும்பாலும் ஆண்கள் தான் ஓட்டுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் 3வது பெண் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் என்ற சிறப்பை பெறுகிறார் விசுவாச மேரி.